வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த ருசியான கோதுமை அல்வா செய்யறதுக்கு இந்த 4 பொருட்கள் தான் தேவை. கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 1 கப், தேவையான அளவு முந்திரி. 1 கப் நெய்யை பேனில் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அதை வேறு கிண்ணத்தில் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த அல்வா ஃபுல்லாகவே நீங்கள் சிம் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள். இப்போ இந்த நெய்யிலேயே கோதுமை மாவை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு நல்லா வறுபடணும். விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, கட்டிகள்லாம் ஏற்படக்கூடாது. மாவு நல்லா வறுபட்டு இருந்தால் தான் அல்வா ரொம்ப பிரமாதமாக வரும் நமக்கு. இப்போ இந்த நெய்யில் கோதுமையை வறுத்தாச்சு. 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி அப்படின்ற விதத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணுங்க. சாதா சுடு தண்ணி சூடாக பண்ணால் மட்டும் போதாது, நல்லா கொதிக்கணும் தண்ணி. அந்த தண்ணி அப்படியே எடுத்து சேர்க்கணும். இது மாதிரி சேர்க்காமல் நீங்கள் லேசாக சூடு பண்ண தண்ணியை விட்டிங்கன்னா அல்வா குழன்னு ஆகிடும், டேஸ்ட்டு கெட்டு போயிடும். தண்ணியை சேர்த்துட்டு விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பஃப்னு இது மாதிரி நல்லா வரும், மாவு நல்லா வெந்து வரும். இதில் நம்ம டேஸ்ட் சர்க்கரையை தூக்கி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரையை உருக்கிக்கலாம். சூடான கடாயில் 3 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்திங்கன்னா இது மாதிரி உருகி வரும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸ்டவ் மட்டும் சிம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இப்போ அது உருகினதும் நல்ல டார்க் ப்ரௌன் ஆனதும் அதை நம்ம மாவில் கலந்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி கலரில் வரும் உங்களுக்கு. இப்போ இதில் சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் 1 கப் கோதுமை மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கடையிலெல்லாம் 1க்கு 2 பங்கு அப்படின்ற விதத்தில் சர்க்கரை சேர்ப்பாங்க. அது ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இது நார்மலாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் இன்னும் கம்மியாக வேணுன்றவங்க 1க்கு 1 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி அதில் கலந்து நல்லா கிண்டிக்குங்க. நெய் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்முடைய அருமையான கோதுமை அல்வா செம்மையாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.